இப்ப ஹீரோனோட அம்மாவுமே ஹீரோனை கடத்தின்னு போயிட்டான் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. இதனால ஹீரோட ஃபேமிலியவே எடுத்துன்னு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோயினும் அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு நான் அம்மா கூடயே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதனால ஹீரோ வீட்டுல யாருமே ஹீரோ கிட்ட சரியாவே பேசுறது இல்ல. இப்ப அவங்க அம்மாவே ஒரு நாள் மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. இதனால ஹீரோவுமே அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு விட்டுட்டு இப்ப இவனுமே அவங்க அப்பாவை கூட்டிட்டு பைக்ல போய்கிட்டு இருக்கு. அந்த நேரம் 4 பேர் வந்து பைக் வழிமறிச்சு அவங்க கூட செமையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவுமே கேட்டா 4 மாசமா டியூ கட்டவே இல்லை, இதுக்கப்புறம் நீ டியூ கட்டிட்டு பைக் எடுத்துட்டு போடா அப்படின்ற மாதிரி பைக்கையுமே எடுத்துட்டு போயிடுறான். இப்ப அவங்க அப்பாவுமே இதையுமே நீ கடன் வச்சுதான் வாங்கியிருக்கே அப்படின்ற மாதிரி அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் நடந்தே போயிடுறாரு. இப்ப ஹீரோவுமே ஹாஸ்பிட்டல் போறான். என்னாச்சு அம்மாக்குன்னு சொல்லி அவங்க தங்கச்சி கிட்ட கேட்டா அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க ஓகே தான். இப்ப இவனுமே ப்ராஜெக்ட் பண்ணணும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேக வேகமா வர அங்க ஹீரோயினுமே என்ன மன்னிச்சிரு, என்னோட அம்மா செத்துருவேன்னு சொன்னதுனால மட்டும்தான் அங்க இருந்து நான் அவங்க கூட போயிட்டேன், எனக்கு வழி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப இவனுமே தயவு செஞ்சு என்ன விட்டு நான் இப்ப ஆஃபீஸ் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அவனோட லேப்டாப் பேக்கே தூக்கி போட்டுறாரு. இதனால உள்ள இருக்க லேப்டாப்மே உடஞ்சு போகுது. இப்ப கோவப்பட்ட அவனுமே தயவு செஞ்சு என்ன விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி அங்க இருந்து ஆஃபீஸ்மே போறான். இப்ப அங்க போனா அந்த இடத்துல இருக்கவங்களும் உங்களுக்கு வேலை இல்ல, உங்களை ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்குமே ரொம்ப கஷ்டமாய் போகுது. இப்ப அவனுக்காக லோன் கொடுக்க வந்த பேங்க் ஆஃபீஸருமே இதுக்கப்புறம் லோன் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப லோனும் போச்சு, வேலையும் போச்சு. இப்ப வீட்டுக்கு போனவனும் வீட்டுல இருந்து எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுப்பா எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டா 4 பேர் மதிக்க வாழணும் தான் நாங்க இங்க வந்தோம், ஆனா 4 பேர் மிதிக்க நீ எங்களை வாழ வச்சுட்ட, எங்களால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு வீட்டு பத்திரத்தையுமே கொடுத்து உனக்கு தேவைனா இந்த பத்திரத்தை வித்து உன்னோட கடனை அடிச்சிட்டு வா, நாங்க அது வரைக்கும் உனக்கு அங்கதான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.